ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். ஆம் தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு கல்விமானின் நாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முதியோர்களை பார்க்கிலும் நம்மை ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். சாலமோனுக்கு இருந்த ஞானத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். நாம் முட்டாள்களாக இருக்கலாம், அறிவில்லாதவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஞானம் நமக்கு கல்விமானின் நாவை கொடுக்கிறதா இருக்கிறது. தேவையில்லாதவைகளை பேசாதபடிக்கு, தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடாதபடிக்கு, கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வராதபடிக்கு, கோபமான தூஷிக்கிற வார்த்தைகள் வராதபடிக்கு ஒரு கல்விமானின் நாவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்டது கல்விமானின் நாவு என்று சொல்லும் பொழுது, அந்த கல்விமானின் நாவு தேவையில்லாதவைகளை பேசாது. ஒரு நல்ல படிப்பாளர் என்று சொல்லி அவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஞானம் மிகுந்தவர்கள் யாரிடமும் அதிக நேரம் பேச மாட்டார்கள். தங்கள் நேரத்தை செலவு செய்ய மாட்டார்கள். மற்றவரிடத்துல பேசும் பொழுது ஞானம் குறைந்து விடும் என்று சொல்லி பேச மாட்டார்கள். அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்களை மாத்திரம்தான் பேசுவார்கள். அதுபோலதான் நமக்கு கர்த்தர் கல்விமானின் நாவை எதற்கு கொடுத்திருக்கிறார் என்றார், அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை மற்றவரிடத்தில் பேசுவதற்கு. அந்த ஞானத்தை அவர் எப்பொழுது தருகிறாராம்? காலைதோறும் நம்மோடு கூட பேசுகிறாராம். ஆம் தேவ ஜனமே, எனக்கு ஞானம் இல்லையே, என்னால் படிக்க முடியவில்லையே, எனக்கு இப்படியா என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, நல்ல வேலை கிடைக்குமா என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற வாலிப சமுதாயமே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், காலைதோறும் தேவ சமூகத்திற்கு வா, காலைதோறும் அவருடைய சமூகத்திலே வந்து அமர்ந்து உட்காரு, அவரை நோக்கி கூப்பிடு. கல்விமானின் நாவை கொடுத்து உன்னை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். உன்னை ஆண்டவருடைய கிருபை நம் மீது இருந்தால், ஆம் தேவ ஜனமே, ஒரு ஐன்ஸ்டீனுடைய தாயார் கர்த்தரை தேடினபடினால்தான் ஐன்ஸ்டீன் அறிவியல் நிபுணராக மாற முடிந்தது. இல்லை என்றால் அவள் எந்த பள்ளியிலையும் படிக்க தகுதி இல்லாதவராய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவ ஜனமே, கல்விமானின் நாவு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் வேண்டுமானால் காலைதோறும் தேவ சமூகத்திற்கு போய் நில்லுங்கள். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்களுக்கு கல்விமானின் நாவை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.